நடிக்க போகணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லை. என்னுடைய எண்ணம் வந்து சினிமாவுக்கு போகணும் அப்படிங்கிறதுல வந்து என்னவா ஆகணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு காலகட்டத்தில் அது இயக்குனர் அப்படின்னு முடிவாயிடுச்சு. நிறைய ஃபிலிம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன திரையில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னைக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதும் தோணுச்சா பண்ணும்போது? இல்லை சின்ன திரையில் நடிக்கிறது வந்து அதாவது பெரிய திரையில் வந்து ஈஸியாக நடிச்சிடலாம். சின்ன திரையில் நடிக்கிறது கஷ்டம். காரணம் என்னென்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாகலாம் நம்ம வந்து செயல்படணும். காதல் கோட்டையில் கூட வந்து சார் நீங்கள் ஏதாவது நடிங்க அப்படின்னாங்க. நல்லா வேணாம் ஒரே ஒரு சீனில் முகம் காட்ட மாட்டேன், எனக்கு தெரியும். வான்மதி, காதல் கோட்டைன்னு 2 வெற்றி படங்கள் நீங்கள் வச்சு கொடுத்தீங்க. இந்த ஒரு உயரம் அடைவார் அப்படின்றத உங்களால் கெஸ் பண்ண முடியாது? ரஜினி சார் வந்து உட்காந்துருக்கும் போது பாலச்சந்தர் சார் யாரையோ கூப்பிட்டு அங்கே உட்காந்துருக்கான் பாருங்க, அந்த பையன் பெரிய ஆள், தமிழ்நாட்டு மிகப்பெரிய ஆளாகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று உண்டு. அது உண்மையும் கூட, அதுக்கான இது இருக்கு. நீங்கள் காதல் கோட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரிலாம் நான் அஜித் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அவர் வந்து என்னை சிவகுமார் சார் கேட்டார், நடிகர் சிவகுமார் சார் கேட்டார். படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. போனேன், எந்த தைரியத்தில் ஒரு ஹீரோவை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் முதுக காற்று எடுத்தோம் அப்படின்னு கேட்டார். கார்த்தி அவர்கள் வந்து ஷூட்டிங் சரியாக வரமாட்டார், லேட் பண்ணுவார் அப்படின்லாம், அது உண்மையாகும்? போய் அம்மாவை கட்டி பிடிச்சி அழப்போகிறோம், தங்கச்சியை கட்டி பிடிச்சி அழப்போகிறோம், டூயட் பாட போகிறோம். இதை காலையில் 9 மணிக்கு பண்ணேன்னா சாயந்தரம் 5 மணிக்கு பண்ணேன்னா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ராஜா சார்கிட்ட வந்து என்னென்னா அவருடைய அறிவுக்கு நம்ம டியூனை புரிஞ்சிக்க முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்ப முக்கியமான. இப்போ காதல் கவிதையில் ஆளான நாள் முதல்ல ஆரணின்னு நினைச்சது இல்லை மாமா, நான் அந்த டியூனை அவர் வாசித்தார், யதார்த்தமாக தான் வாசித்தார். இந்த டியூன் நல்லா இருக்கு, எனக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னா. உனக்கு எதுக்கு இந்த டியூன்? தேவா அவர்களோட தான் அதிகப்படம் நீங்கள் மனசுகிட்ட மகாராசா பண்ணுறதுக்கு அவர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அவங்கள்ட்ட இருந்த நிறைய டியூன் தான் பின்னாடி வந்து சக்ஸஸ் ஆச்சு. அப்போவே அந்த டியூன் தான் போய் வச்சுருந்தார். எனக்கு தெரிஞ்சு ரெக்க கட்டி படத்துடைய அண்ணாமலை சைக்கிள்லாம் ரொம்ப முன்னாடி போடுற டியூன். இன்னமும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இழப்பு வரும்போது, இல்லை ஒன்றை செய்ய முடியாமல் போகும்போது கமல் சார் எனக்கு அந்த சலங்கை ஒளியில் நெத்தியை காட்டி ஜெயபிரகாஷ் அதெல்லாம் ஒரு தலையெழுத்து வேணும், அதுதான் ஞாபகம் வருது. இவருடைய சுவாதிமுத்தியம் வந்து என்னை மிரட்டி போட்ட படம் சார். நிறைய பேசுகிறார் சார். பேசுகிறாருன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வெளியில் வாங்கணுங்கிறதுக்காக பேசிட்டு, நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோங்கிறத வெளியில் வாங்கணுங்கிறத பேசிட்டு, நான் ரொம்ப முட்டாளத்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னாரு. எனக்கு கை கால்லாம் ஆடி போச்சு. வெல்கம் டு தி ஷோ டைரக்டர்ஸ் கட். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி இயக்குனர். இப்போ நடிகராகவும் அவர் எடுத்திருக்காரு. நிறைய நல்ல நல்ல படங்களையும் இப்போ அவரை பார்க்க முடியுது. இந்த சின்ன திரையிலுமே அவர் வந்திருக்காரு. வேற யாரும் இல்லை, வான்மதி, காதல் கோட்டை, கோகுலத்தில் சேதை அப்படின்னு நல்ல நல்ல படங்களை கொடுத்த இயக்குனர் அகத்தியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள திரும்பவும் பேட்டி எடுக்கிறதுல சந்தோஷம். எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏற்கனவே ஒன் இண்டியா நேயர்களை வேற ஒரு நிகழ்ச்சி மூலம் சந்திச்சோம். இப்போ இந்த நிகழ்ச்சி சூப்பர் சார். எப்படி இருக்கீங்க? இப்போ எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. அதாவது இந்த வயதுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? நல்ல தூக்கம், நிம்மதியான நாட்கள், புத்தகங்கள், அப்படி இயல்பாக ஒவ்வொரு நாளும் வந்து எந்தவித சங்கடமும் இல்லாமல் கழிகிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா வாழ்க்கையில்? அப்படி போயிட்டுருக்கு லைஃப். சூப்பர் சார். நீங்களாகட்டும், அதுக்கு பிறகு உங்களுடைய மகள்கள், மருமகன்கள் அப்படின்ட்டு எல்லாருமே இப்போ இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு சூழல் எப்படி இருக்குது, இந்த அட்மாஸ்பியர் வீட்டில்? இல்லை, அவங்கவுங்கெல்லாம் தனியாக இருக்காங்க. ஐ எம் லிவிங் அலோன். அதனால் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் நான் தலையிடுறதில்லை. என்னுடைய வாழ்க்கை முறைங்கிறது வந்து நான் காலையில் எழுந்தேன்னா படிக்கிறது, சாப்பிட்றது, வீட்டுக்குள்ளே ஏதாவது வேலை இருந்தால் மட்டும் வெளியில் போகிறது. நான் எப்போதுமே வந்து சினிமா சூழலில் அமைந்த நண்பர்கள் வைத்துக்கிறது இல்லை. அதே மாதிரி வெளியிலையும் அதிகமான நண்பர்கள் வைத்துக்கிறது இல்லை. என்னுடைய பெருசாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் புத்தகங்கள் தான். அதுலேயும் வந்து ரெண்டாவது வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஓடிடி தளங்கள்லாம் வந்து சில இடங்களில் வந்து நமக்கு வீட்டுக்குள்ளேயே நமக்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வந்து தருது. எந்த படம் வேணுமாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கிறது. அப்படியே போயிட்டுருக்கு லைஃப்.
சினிமா நண்பர்கள் அவ்வளோவா இல்லைன்னு சொன்னீங்களா? என்ன காரணம்? எதுவும் இல்லை ஸ்பெசிஃபிக்காக சார், அது என்னென்னா ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து நட்பை பண்ணும்போது வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும், உட்கார வைக்கணும், அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு இருக்கும். நண்பர்களை வந்து வந்தோடனே வெளியில் நில்லு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வீட்டில் 3 பெண் குழந்தைகள் இருந்துச்சு. அவங்களுடைய சுதந்திரம்னு ஒன்று இருக்கும். அவங்க ஹாலில் வந்து உட்காந்துருப்பாங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னா சுதந்திரமாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம பெரிய தனித்தனியான அறைகள், பங்களாக்கள்லாம் வச்சுக்கல. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 2 பெட்ரூம் வீட்டில் வந்து நம்ம வசித்தோம். அப்போ ஒரு பெட்ரூம்லேருந்து அவங்க வெளியில் வந்தாங்கன்னா ஹாலுக்கு தான் வரணும். அப்படி இருக்கும்போது குழந்தைகளுக்கான சங்கடங்கள் வரக்கூடாது. பெண் குழந்தைகள் இல்லையா, சங்கடங்கள் வரக்கூடாது, அவங்களுடைய சுதந்திரம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து சினிமாவில் வந்து நட்பு ஓட்டத்தை பிரிக்கல. அதாவது வர்றவங்களுக்கும் சங்கடமாக இருக்கும், பெண்களுக்கு முன்னாடி இருக்கிறது இவங்களுக்கும் சங்கடமாக இருக்கும். இவங்க அப்பா மட்டும்தானே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆண், பாக்கி அம்மா இருந்தாங்க, பாக்கி வேறு யாரும் இல்லை இல்லையா. அப்படியே அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே மேக்ஸிமம் வந்து கல்லூரியிலேருந்து வர்றதெல்லாம் பெண் தோழிகளாக தானே இருப்பாங்க. அதனால் அவங்களுடைய சுதந்திரமான உலகத்துக்குள்ளே வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நான் என்னுடைய நட்பு ஓட்டத்தை சுருக்கிக்கிட்டேன். ஆரம்பத்தில் சினிமாவுக்கு வந்து நீங்கள் ஒரு ரைட்டராக அறிமுகம் மாறி அதுக்கு பிறகு இயக்குனராக மாறுறீங்க. நிறைய நடிகர்களை வச்சு நீங்கள் படங்கள் பண்ணுறீங்க. பட் இப்போ வந்து நீங்களே நடிகராக நிறைய படங்களை பார்க்க முடியுது. சின்ன திரையிலுமே வந்துட்டீங்க. நடிகராக நடிக்கிற அனுபவம் எப்படி இருக்குது? அடிப்படையில் நடிப்புங்கிறது வந்து நம்ம சின்ன வயசில் சினிமா பார்க்கும்போது அதை இமிட்டேட் பண்ணுவோம். அதாவது இது மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து எப்படின்னா ஒரு நமக்குன்னு ஒரு ஒரு வெக்க உணர்ச்சி இருக்கும். மற்றவங்களுக்கு முன்னாடி அதை செய்யக்கூடாதுன்னு வெக்க உணர்ச்சி. இப்போ என்னுடைய வீட்டிலேருந்து நான் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும் என்னுடைய பள்ளிக்கு போகிறதுக்கு. நான் நடந்து 2 வழியாக போகலாம். அந்த ஆற்றங்கரை வழியாக வந்து ரோடு வழியாகவும் போகலாம், வயல்காடு வழியாகவும் என் பள்ளிக்கு வந்து செல்லலாம். அப்படி வர்ற காலகட்டங்கள்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த வயக்காட்டில் நினைக்கும்போது நமக்குள்ளே ஒரு இமேஜினேஷன் இருக்கும் இல்லையா, அந்த இமேஜினேஷனை வச்சு நம்ம ஏதாவது பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறோம், சரியாக தப்போ அப்படின்னு. அப்புறம் வந்து நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கும்போதே வந்து நாடகங்களில், ஸ்கூல் நாடகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சு. அது இப்போ கூட அந்த நாடகம் எழுதிய ஆசிரியருடைய சன்னு வந்து என்னுடைய கிளாஸ்மேட் படிச்சுட்டு இருந்தார். இப்போ பழைய நண்பர்கள் எல்லாம் தேடி பிடிக்கும்போது அவரும் பட்டியலில் வந்தார். அப்போ அதை கூட பகிர்ந்துக்கிட்டோம். வெலிங்டன் அன்பானந்தன் பேர், திருச்சியில் இருக்கார். அவர் ரயில்வேயில் பணிபுரிஞ்சார். அவர் அவங்க அப்பா நாடகம்லாம் எழுதுவார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பைபிள்லேருந்து எழுதப்பட்ட நாடகம் அது, அந்த காணாமல் போன ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ அதெல்லாம் நடித்தோம். அப்போ ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நடிக்கிறதுல அப்படின்னு. அப்புறம் உள்ளூரில் சின்னதாக நாடக குரூப்லாம் இயங்கும்ல, எல்லா ஊர்லேயும் இயங்கும் நாடக குரூப்பு அப்படின்னு. ஸ்கூலில் வந்து அந்த லீவு எல்லாம் விட்டா, இல்லை வந்து சனிக்கிழமை வந்து அரை நாள் பள்ளிக்கூடம் இருக்கும். அப்படி அரை நாள் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது நண்பர்கள்லாம் தேடி அந்த புத்தகங்களில் இருக்கிற அன்றைய பாட புத்தகங்களில் நாடகங்கள்லாம் இடம்பெற்றிருக்கும். அந்த புத்தகங்களில் இருக்க நாடகங்களை நாங்களாம் ஜாலியாக நடிக்கிறது, அதெல்லாம் அந்த மாதிரி அது வந்து அந்த ஒரு உணர்வு இருந்துச்சு. நடிக்க போகணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லை. என்னுடைய எண்ணம் வந்து சினிமாவுக்கு போகணும் அப்படிங்கிறதுல வந்து என்னவா ஆகணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு காலகட்டத்தில் அது இயக்குனர் அப்படின்னு முடிவாயிடுச்சு. முதல்ல அந்த இயக்குனருங்கிற அந்த வார்த்தையை புரிஞ்சிக்கிறதுக்குன்னு ஒரு பக்குவம் வரணும் இல்லையா, அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுதான் முடிவாயிடுச்சு. அதற்கு பிறகு சென்னைக்கும் வந்து நான் வந்து எந்த விதத்துலையும் நடிக்கணும் அப்படின்லாம் நான் ட்ரை பண்ணவே இல்லை. காதல் கோட்டையில் கூட வந்து சார் நீங்கள் ஏதாவது நடிங்க அப்படின்னாங்க. எல்லாம் வேணாம், ஒரே ஒரு சீனில் முகம் காட்ட மாட்டேன், எனக்கு தெரியும் எந்த சீனில் அப்படின்னா, கரணை சந்திக்கிறதுக்காக தேவயானி அஜித்தோட ஆட்டோவில் வருவாங்க. அப்போ அந்த ஆட்டோ வந்து அந்த பக்கம் ஆட்டோ போகாதப்பான்னு சொல்லி பின்பக்கமாக ஒரு ரெயின் கோட் போட்டுட்டு ஒரு உருவம் நிற்கும். அது நான் தான். அது காரணம் என்ன, அந்த இடத்துல வந்து ரெயினை போயிட்டு கோட் போட்டுட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து அந்த இடத்துல ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு, இந்த பக்கம் ஆட்டோ போகாது போனால் ஆட்டோ திருப்புறதுக்கு. சரின்னு நான் போய் அதுவும் முகத்தை காட்டாமல் நின்று இந்த பக்கமாக நின்று பண்ணேன். அதுதான். அதற்கு பிறகு வந்து கோகுலத்தில் சிதை பண்ணும்போது அந்த கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி அந்த பஸ் சீனில் வந்து கார்த்திக் சார் சுவலட்சுமிகிட்ட பேசுவார். அப்போ அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான். வந்தாச்சு. எனக்கு என்னென்னா கார்த்திக் சார் நெருப்பு, ஒரு மாதிரி ஃபயராக இருக்கும் அந்த சீன் புரிஞ்சுக்கிட்ட ஒரு பக்கத்தில் நிற்கிறதுங்கிறதுலாம். நான் கூப்பிட்டு கேட்டேன், கண்டக்டர்லாம் அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்ன ரெடியாங்கண்ணே? ரெடி அப்படின்னு. எங்க 2 வார்த்தை ஃப்ரீயாக பேசுங்கண்ணே. பேசினார், எனக்கு புரிஞ்சு போச்சு, சீன் முடிஞ்சிச்சு, கதை இது லைவ் விடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சட்டையை கழட்டுங்க அப்படின்னு சொன்னேன். சட்டையை கழட்டினார்.
கலட்டினோடனே அந்த சும்மா சீப் எடுத்துகிட்டு சொல்லி 2 சென்டரில் வகுடு எடுத்துக்கிட்டு ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லி உட்காந்து அந்த சீன் பண்ணேன். அது அப்புறம்லாம் நடிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் ஒரு சில இயக்குநர்கள் என்னை நடிக்கிறதுக்கு சின்ன சின்ன வேடங்களில் கூப்பிட்டாங்க. ஒரு நட்பின் காரணமாக போயிருக்கேன். அதில் எனக்கு ஒரு பெரிய திருப்தி வராது. ஒரு ஒரு டைரக்டராக நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, இப்போ வந்து என்னென்னா சில ஒரு சில இயக்குநர்கள் செய்வாங்க. திடீர்னு சார் இங்கே பாருங்கள், கொஞ்சம் சிரித்து பாருங்கள், கொஞ்சம் முறைச்சி பாருங்கள் அப்படிம்பாங்க. அது எதுக்கு முறைக்கிறோம் எதுக்கு சிரிக்கிறோன்னு தெரியவே தெரியாது. அது நமக்கு வந்து நம்ம வராது. திடீர்னு எதுக்கு சிரிக்கணும் எதுக்கு முறைக்கணும்னு எனக்குலாம் வராது. எனக்கு காரண காரியங்களை ஒட்டி தான் வெளிப்படும் உணர்ச்சி. அந்த காரண காரியங்கள் இருந்தால் தான் உணர்ச்சி வெளிப்பாடு இருக்கும். அது அந்த அதனால் எதுக்கு சிரிக்கணும்னா, சிரிங்கன்னா எதற்காக சிரிக்கணும், எந்த அளவுக்கு சிரிக்கணும், அந்த சிரிப்பினுடைய அந்த அந்த சிரிப்புக்குள்ளே ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, அது எப்படி இருக்கணும் அப்படிங்கலாம் தெரியாமல் நம்ம சிரிச்சோன்னு வைங்களேன், ஸ்க்ரீனில் அதை கட் பண்ணி போட்டால் அபத்தமாக இருக்கும். அது மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன். அதற்கு பிறகு இப்போ என்ன சமீபத்தில் என்னென்னா, அவரோட நண்பர் வேறு ஒரு எழுத்து வேலைக்காக என்கிட்ட வந்திருந்தார். அன்புராஜா அப்படின்னு பேர், சீரியல் ப்ரொடியூசரு. வேறு ஒரு எழுத்து வேலைக்காக என்கிட்ட வந்திருந்தார். அந்த எழுத்து வேலையின் சமயத்தில் சில சமயங்கள்னால அந்த எழுத்து வேலை வந்து ஒரு பாதிப்படைந்து நின்று போச்சு. அது நின்று போச்சுங்கிறதுக்காக நான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, சில ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்மளை எழுத சொல்லுவாங்க. நம்ம எழுதும்போது அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா காணாமல் போயிடுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் அவர் ஆனஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி சார் சூழ்நிலை அப்படின்னாரு. நான் ஒன்றுமே சொல்ல சார் லீவ் இட் அப்படின்னேன். பட் அது வந்து அவருடைய மனசில் போய் தங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு சார் நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஏன் சார்? நான் இல்லை சார், நான் வந்து ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் யூ, உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு. சரி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னேன். ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் சார் அப்படின்னாரு. சரி எதாவது இருந்தாலும் சரி, ஒரு நட்பு ரீதியில் ரொம்ப மேலே அன்பு வச்சு கேட்குறாரு இல்லையா, அதனால சரி சார் அப்படின்னா அது இப்போ வந்து 3 முடிச்சு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். அது அது எந்த அளவுக்கு இப்போ தான் ஆரம்பித்து போயிட்டுருக்கு, ஒரு 2-3 மாதமாக. எந்த அளவுக்கு அது எதிர்காலத்தை தீர்மானிக்கும்லாம் சொல்ல முடியாது. ஓகே, காலம்தான் தீர்மானிக்கணும். இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர், நிறைய ஃபிலிம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன திரையில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதும் தோணுச்சா பண்ணும்போது? இல்லை சின்ன திரையில் நடிக்கிறது வந்து அதாவது பெரிய திரையில் வந்து ஈஸியாக நடிச்சிடலாம், சின்ன திரையில் நடிக்கிறது கஷ்டம். காரணம் என்னென்னா, அவ்வளோ ஃபாஸ்ட்டாகலாம் நம்ம வந்து செயல்படணும். அந்த ஃபாஸ்ட்டாக செயல்படுறது எனக்கெல்லாம் ரொம்ப கடினமான விஷயந்தான் அது. எனக்கு எப்படின்னா, அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப தெளிவானவங்களாக இருக்காங்க. எப்படின்னா, ஒரு சீனை வந்து நின்று கேட்டுட்டு உடனே அவங்க ப்ராம்ப்டிங் பண்ணுறாங்க, இவங்க ஆக்ட் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது. ஒரு சீனை நான் முழுமையாக எந்த இடத்துல வருதுன்னு உள்வாங்கி அதற்குள்ள உணர்ச்சிகளை கொண்டு வந்து அந்த உணர்ச்சிகளை வந்து நான் வந்து ப்ராம்ப்டிங் இல்லாமல் வெளிப்படுத்தினா தான் எனக்கு நடிப்பு வரும். நீங்கள் எனக்கு பின்னாடி இருந்து என்ன பண்ணிட்டீங்க, ஏன் இது மாதிரி நடந்துச்சு, ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா, நான் திருப்பி என்ன பண்ணிட்டீங்க, ஏன் இது மாதிரி நடந்துச்சு, ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களா, இப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் அதை நான் ஃபீல் பண்ணேன், என்ன பண்ணீங்க நீங்கள், எதுக்காக இது நடந்துச்சு, ஏன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, இப்படின்னு நான் வேறு வேறு மாடுலேஷனில் வருவேன். ஸோ அந்த அந்த நீங்கள் என்ன கேட்குறீங்க, சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, நல்லா இருக்கனே அப்படிங்க, நல்லா இருக்கீங்களா சார், நல்லா இருக்கேன் சார் அப்படிங்க. நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதற்குரிய பதில் எனக்கு வரும். அது அந்த அந்த சங்கடம் மட்டும்தான் அதில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் நடிக்க வரும்போது அந்த சங்கடம் இருக்குது. ரெண்டாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி ஆகணும், அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே படப்படன்னு எதையாவது அப்படிங்கும்போது அதுக்கு அவங்க பழகி போயிருக்காங்க. பல படங்கள் வெற்றி படங்கள் நீங்கள் கொடுத்துட்டீங்க. உங்கள் படங்களில் நடித்த ஒருத்தர் வந்து இப்போ தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கார், அஜித் சார். ஸோ வான்மதி, காதல் கோட்டைன்னு 2 வெற்றி படங்கள் நீங்கள் வச்சு கொடுத்தீங்க. இந்த ஒரு உயரம் அடைவார் அப்படின்றத உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதா அஜித் அவர்கள்? சார் அவர் பெரிய வெற்றி பெறுவார்னு மட்டும் தெரிஞ்சு, எவ்வளோ பெரிய உயரம்லாம் அப்போ கணிக்க முடியாது. ஒரு செய்தி உண்டு, ரஜினி சார் வந்து உட்காந்துருக்கும்போது பாலச்சந்தர் சார் யாரையோ கூப்பிட்டு அங்கே உட்காந்துருக்கான் பாருங்கள், அந்த பையன் பெரிய ஆள், தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஆளாகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று உண்டு. அது உண்மையும் கூட, அதுக்கான இது இருக்குது. பட் அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு இல்லாத, பாலச்சந்தரோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, அவருடைய இது வேறு, ஒருத்தர் கணிக்கிறதுன்னு வேறு, அதுக்குள்ளே இருக்க திறமையை கணிக்கிறதுங்கிறது வேறு. அந்த அளவுக்குலாம் நமக்கு அன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் சக்ஸஸ் ஆவார், பெருசாக வருவார் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு. எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆவார், எந்த அளவுக்கு பெருசாக வருவார்னு தெரியாது, ஆனால் வருவார்னு தெரியும், அவ்வளோதான். இந்த அவருடைய வளர்ச்சியை பார்த்துட்டு பேசுனீங்களா, அவர்கிட்ட டச்சில் இருக்கீங்களா இன்னும் அவர்கிட்ட? இல்லை, இடையில ஒரு ஓரிரு முறை சந்திச்சிருக்கோம். பட்டு
பெருசாக வளர்ச்சியை பற்றி பேசிக்கிட்டு இல்லை. வான்மதி, காதல் கோட்டை அடுத்தடுத்து 2 படங்கள் அவரை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. அது 2 படத்துக்கும் ஃபர்ஸ்ட் சாய்ஸே அவர் தான் இருந்தாரா, இல்லை வேறு நடிகர் எதுவும் மைண்டில் வச்சுருந்தீங்களா? இல்லை இல்லை, முதல் படத்துக்கு வான்மதிக்கு சாய்ஸுங்கிறதுலாம் இல்லை. அவர் அப்கமிங்கில் இருந்தார், போய் கேட்டோம், சரி பண்ணுறேன் அப்படின்னாரு, பண்ணிட்டோம். 2வது படத்துக்கு சாய்ஸ்லாம் இல்லை, ஆசிட்டிஸ் அப்படியே சார் அடுத்து படம் பண்ணுவோம் சார், பண்ணுவோம் சார், அவ்வளோதான். அப்போ அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வந்து அதுதான். அது காதல் கோட்டைன்னு ஒரு காதல் கோட்டைங்கிற டைட்டில்லாம் பரவாயில்ல, அடுத்த படம் பண்ணுறோம், ஒரு லவ் சப்ஜெக்ட் சார், பண்ணுவோம் சார், அப்படியே அவ்வளோதான். பட் அப்போவே அஜித் அவர்களுக்கு இந்த பைக் ஓட்டுறது, கார் ரேஸில் விருப்பம் அப்படியே பண்ணுவார். நான் முதல்னு அவரை வான்மதிக்கு போய் நடிக்க கேட்கறதுக்கு நான் போகும்போது அந்த மயிலாப்பூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, பிஎஸ்எஸ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து அந்த ரோடு நேராக பீச்சுக்கு போகும். அது கொஞ்சம் தூரம் போனோன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு பிரியும், அதில் வந்து ஒரு மாடியில் தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தார் அவர். போகும்போது அவர் என்கிட்ட சொன்னது, சார் கொஞ்சம் முதுகில் பெயினாக இருக்குது சார், நான் வந்து பைக் ரேஸ்லாம் பண்ணதுனால நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் படுத்துட்டு இருக்கட்டுமா சார், நான் படுத்துட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்டார். தாராளமா அப்படின்னு. ஸோ அப்போவே அவருக்கு அதெல்லாம் இருந்துச்சு. வான்மதி பண்ணும்போதே வந்து வான்மதியில் வந்து அவர் நிறைய பைக்கில் எல்லாம் நிறைய பண்ணார். அந்த சாங்களை எல்லாம் மேலே வைகரியில் வந்து அந்த வான்மதி சாங்கெல்லாம், அதை விட அவர் வந்து அந்த பைக்கில் வந்து அவர் வந்து பைக் ஜம்பிங் ஒன்று பண்ணணும்லாம் ட்ரை பண்ணார். அது எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆஸ் டேரக்டராக வந்து என்னுடைய ஆர்டிஸ்ட் ரிஸ்க் எடுக்கும்போது என்னென்னா, ஆர்டிஸ்ட் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, அடுத்தவங்க ரிஸ்க் எடுக்கணுங்கிறதுக்காக சொல்லலை, அடுத்தவங்க பழகியிருப்பாங்க அதுக்கு, அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சேஃப்டியாக எப்படி ஒரு காரியத்தை செய்கிறது அப்படின்னு ட்ரெயினர். ஒரு ஸ்டன்மனுக்கும் ஒரு ஹீரோவுக்கும் உள்ள வித்தியாசம்னா, ஸ்டன்மன் அதுக்கு பழகியிருப்பார், அப்படி இருந்தும் தவறுகள் நடக்கும், அது பழகியிருப்பார், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், எப்படி பண்ணால் அது சேஃப்டியாக லேண்ட் ஆகும் அப்படின்லாம் பண்ணியிருப்பார். ஆர்டிஸ்ட்டுக்கு அது பழக்கம் இருக்காது. ஆனால் அவர் ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு சில காரணங்கள்னால அதை செய்ய முடியாமல் போனது. அதே மாதிரி ஒரு சீனில் கண்ணாடியை உடைச்சிட்டு வரணும், நானே உடச்சிட்டு வரேன் சார், உடச்சிட்டு வந்து அவரே பண்ணுறாரு, பண்ணுவார், அதெல்லாம் பண்ணுவார், அப்போவே பண்ணுவார். அதுதான் சொன்னேன், சரி பயங்கரமான வெறியில் இருக்கார், அதனால் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து நடிப்பு, நான் ஒரு நாள் கூட அஜித்துட்டு போய் நீங்கள் இப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் இல்லை, நான் கேரக்டர் சொல்லுவேன், சரி சார் அப்படிம்பாரு. அவர் வான்மதி ஆகட்டும் காதல் கோட்டை ஆகட்டும், நம்ம சொன்னோம் செஞ்சார், நான் நடித்து காட்டி அவர்லாம் செய்யவே இல்லை, சொன்னோம் செஞ்சார். அவர் அதை புரிஞ்சு, அப்படி இருக்கும்போது தான் ஒருத்தர் கணிக்க முடியும், ஓ இவர் வருவார், இவருக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்பார்க் இருக்குது, பிரைட்டாக இருக்காரு அப்படின்னு. அதனால தான் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு அவர் வருவார்னு தெரியும், ஆனால் எந்த உயரம் எட்டி படிப்பாருன்னு தெரியாது. இன்றைக்கி அவர் ஒரு உயரத்தில் இருக்காருன்னா அது அவருடைய சொந்த அசஸ்மெண்ட் அது. ஓகே, பட் அதே மாதிரி வான்மதி ஆகட்டும் காதல் கோட்டை ரெண்டுமே நல்ல வெற்றி படங்களாக தான் மாறுது. ஏன் திரும்பவும் அவர் அஜித் சாரோட சேரல அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது இல்லை? அது ஆப்வியஸான விஷயம் சார். அவர் வந்து என்னுடைய கதைகளில் வந்து நானே காதல் கோட்டையில் கட்டாயத்துக்காக ஒரு ஃபைட் வச்சேன், ப்ரொடியூசர் கேட்குறாரு. என்னுடைய கதைகளில் வந்து ஃபைட்டெலாம் இருக்காது. அப்புறம் வந்து தனிப்பட்ட முறையில் ஹீரோயிஸத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி சீன்லாம் இருக்காது. அது ஒரு கதை இருக்கும், கதைக்குள்ளே வந்து ஒரு யார் நடிக்கிறாங்களோ முக்கிய கதாபாத்திரத்தில் நான் இப்போ பெரும்பாலும் என்னுடைய கதையினுடைய கதாநாயகர்கள்னு சொல்ல மாட்டேன், முக்கிய கதாபாத்திரத்தில் இப்போ இந்த கதாபாத்திரத்தில் இவங்க நடிக்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து ஒருத்தர் வந்து, அதாவது நீங்கள் காதல் கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரிலாம் நான் அஜித் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அவர் வந்து என்னை சிவகுமார் சார் கேட்டார், நடிகர் சிவகுமார் சார் கேட்டார், படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. போனேன், எந்த தைரியத்தில் ஒரு ஹீரோவை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் முதுகை காட்டுற எடுத்தோன்னு அப்படின்னு கேட்டார். முதுகு தான் காட்டுவார் அஜித் சாருக்கு ஃபஸ்ட்டு, அதுவும் அங்கேயும் ஒரு க்ளோஸ்அப் வைக்க முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு லாஜிக்காக வந்து இது ட்ரெயின் நின்றுட்டுருக்கு, ஒரு கேரக்டர் இப்படி வந்து ட்ரெயினில் வந்து லிஸ்ட்டை படிக்கிறாரு, ஓகே சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது இது பக்கம் ட்ரெயினோட பாடி இருக்கும், இங்கே இவர் நின்று இதுக்குள்ளே கேமரா வச்சு நான் இங்கே க்ளோஸ் எடுப்பேன். ஓகே, லாஜிக்காக யோசிக்கணும் இல்லையா? நான் அதெல்லாம் க்ளோஸ் சார் ஒரு க்ளோஸ் வேணாம் விட்டுருங்க அப்படிம்பேன். எனக்கு சில லாஜிக்லாம் நான் வந்து சில விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். அதனால அப்புறம் அவர் உள்ளே போய் உட்காரும்போது தான் அஜித்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அந்த படத்தில். அது மாதிரிலாம் இருப்பேன். ஸோ இது மாதிரி வந்து ஒரு கமர்ஷியல் படத்தில் பண்ண முடியாது. அதை வந்து என்கிட்ட தான் சிவகுமார் சார் அப்படி தான் கேட்டார். இன்றைக்கி வரைக்கும் நாங்கள்லாம் வரணும்னா எங்கள் காலை காட்டணும், கையை காட்டணும், முதுகை காட்டணும், முகத்தை காட்டணும், அப்படிலாம் இருக்கும். ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீ எப்படி பண்ண அப்படின்னு கேட்டார். ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஒரு ஹீரோ அதை விரும்ப மாட்டாங்க.
நான் அதை விரும்ப மாட்டேன். அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை விரும்ப மாட்டேன். அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னுடைய படங்கள் பண்ணியிருந்தால் அஜித் சார் இந்த இடத்துக்கு வர்றது இருக்குல்ல, அது இருந்திருக்காது. அவருடைய படங்கள், அவருடைய பாணியில் படங்கள் பண்ணும்போது அவர் அங்கே போனார். ஸோ அவருடைய எய்முக்கான வழியில் அவர் ட்ராவல் பண்ணார், அவ்வளோதான். அதில் ஒன்றுமே இல்லை. ஓகே ஓகே. பட் இதுக்கு அடுத்து கோகுல் துளசி அடுத்ததாக கார்த்திக் சாரை வச்சு பண்ணுறீங்க. அப்போ வந்து நிறைய தகவல்கள் இப்பவும் நம்ம கேள்விப்படுறோம். கார்த்திக் அவர்கள் வந்து ஷூட்டிங் சரியாக வரமாட்டார், லேட் பண்ணுவார் அப்படின்லாம். அது உண்மையா அவங்களால? சார் அது அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு கூட ஆரம்பத்தில் அவர் வரமாட்டார். மேக்கப் பண்ணி இப்படி நின்றுட்டு இருப்பார், பக்கத்தில் நிற்பார், காஸ்டியூமர் வந்து நிற்பார். நம்ம என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உடனே வந்து இந்த மாதிரி டேரக்டர் ஃபீல் பண்ணுறாரு, இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி பேசுகிறாருன்னு சொல்கிறதுக்காக. அவருக்கு என்னென்னா யாரோட ஒர்க் பண்ணுறோமோ அவரோட மூடு முக்கியம். ஓகே. அது ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். நான் எனக்கு என்ன அப்படின்னா, நான் செட்டுக்கு வந்துடுறேன் காலையில். நான் 9 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா நான் 7 மணிக்கெலாம் செட்டில் இருக்கேன். ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வர வேண்டியது ப்ரொடியூசர் அல்லது ப்ரொடக்ஷன் மேனேஜருடைய வேலை. வரல அப்படின்னா எனக்கான நட்டம் என்பது வேறு ஒன்று இருக்கும். ஆனால் உங்களுக்கான நட்டத்தை நீங்கள் உணர்ந்து செயல்படணும். அதில் நான் போய் கோச்சிக்கிட்டு ஏன் ஆர்டிஸ்ட் வரல அப்படிங்கிறதுல வந்து அதில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நான் அப்படியே அமைதியாகவே இருப்பேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வருவார் காலையிலேருந்து. சில சமயத்தில் வராமல் இருப்பார். அப்புறம் ஒரு நாள் என்னை கேட்டார், நான் ரொம்ப படுத்துறணும் அப்படின்னாரு. ஏதாவது அந்த வார்த்தை தான் கேட்டேன், ரொம்ப படுத்துறணும் அப்படின்னாரு. சார் ரொம்ப லேட்டாக வரணும் அப்படின்னாரு. சார் நீங்கள் எப்போ வேணுமாலும் லேட்டாக வாங்க, எனக்கு அந்த அப்ஜெக்ஷனே இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டேன். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். நான் வந்து எக்ஸாமுக்கு ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூல் பையன் ஒரு எக்ஸாமுக்கு போகும்போது காலையில் எழுந்து எவ்வளோ தூரம் மைண்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு போய் எழுதிடணும், இந்த கேள்வி வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கிற மாதிரி. நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது யாரோடவும் பேச மாட்டேன் சார். நான் ஒரு பயங்கரமான ஹோம் ஒர்க் பண்ணுற ஆள். என்னோட பேப்பர்லாம் வச்சுக்கிறது இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க, என்னோட பேப்பரில் ஹோம் ஒர்க் பண்ணி மைண்டில் வச்சுருப்பேன். நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் வந்து ஒரு 9 மணிக்கு வந்தோடனே இந்த சீனை எடுக்கணும்னு நான் ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி வருவேன். நீங்கள் இல்லைன்னொன்னே எனக்கு அப்படியே உட்காந்துருக்கும் போது நானே டைல்யூட் ஆகிடுறேன். எனக்குள்ளே இருக்கிற அந்த சிந்தனையெல்லாம் எவாப்ரேட் ஆகி வெளியில் போயிடுது. திடீர்னு நீங்கள் வந்து இறங்கினோடனே என்னால் வந்து அக்குமுலேட் பண்ண முடியல, எல்லாத்தையும் திருப்பி கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பண்ண முடியல. நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் சார், எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொன்னீங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லுங்கள், நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. நாளைக்கு எத்தனை மணிக்கு ஷூட்டிங்னார்? 9 o'clock. I'll be there for 8:30 அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் 8:45 வாங்க, இல்லை 8:30 வரேன் அப்படின்னாரு. சார் நான் 8:30 மறுநாள் கரெக்டாக வந்துட்டார். அதுலேருந்து ஒரு நாள் கூட அவர் மிஸ் ஆனது இல்லை. அப்புறம் ஒரு நாள் கேட்டேன் அவர்கிட்ட, ஏன் சார் நீங்கள் இவ்வளவு சின்சியராக வர்றீங்க, ஆரம்பத்தில் வரல, இவ்வளவு சின்சியராக வர்றீங்க, என்ன ரீசன் சார், என்ன எனிதிங்? ஒன்றே ஒன்று தான் சொன்னார், போய் அம்மாவை கட்டி பிடிச்சி அழப்போகிறோம், தங்கச்சியை கட்டி பிடிச்சி அழப்போகிறோம், டூயட் பாட போகிறோம். இதை காலையில் 9 மணிக்கு பண்ணேன்னா சாயந்தரம் 5 மணிக்கு பண்ணேன்னா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு ஒரே மாதிரி பண்ணி போர் அடிச்சு போச்சு. எனக்கு படங்கள் வேணும், நடிக்கணும், நான் வீட்டில் சும்மா இருக்க முடியாது, அதனால் வர்றேன். நான் வந்து ஆனால் ஒன்று 5 மணிக்கு வர்றான்னு வைங்களேன், காலையிலேருந்து நீங்கள் 3 சீன் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா 7 மணிக்குள்ள 3 சீன் எடுத்துக்கலாம். அவர் வந்துட்டாருண்ணா. ஓகே. அதாவது எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, மற்றவங்களாம் அதை செய்வாங்க. ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வைங்களேன், மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டையும் எடுத்துகிட்டு அவங்களுடைய போர்ஷனை மட்டும் தனியாக ஷார்ட் விட்டு வச்சுருப்பாங்க. வந்தவொடனே அதே காம்பினேஷனில் அவங்கள நிப்பாட்டி அவருக்கு யாருக்கு என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. எனக்கு அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்னா காம்பினேஷனுக்கு ஆர்டிஸ்ட் இருக்கணும். எனக்கு எதிராளி இல்லாமல் இன்னொருத்தவங்களை பேச சொல்லி தனித்தனியாக பிட்டாக இருக்கும், அந்த மாதிரி மேட்ச் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு ஒரு லைவாக இருக்கணும் எல்லாமே அது. அதனால் அப்புறம் கடைசி வரைக்கும் வருவோம். இப்போ மொரோவர் அப்போ வந்து கார்த்திக் வச்சு படம் வந்து மாதக்கணக்கில் இருக்கும், 3 மாதம் 6 மாதம் வருவார், நடிப்பாருன்பாங்க. மொத்தமாக இவ்வளோ டிலே பண்ணதை இன்க்ளூடிங் 47 நாள் தான் அவருடைய கால் ஷீட். எனக்கு 71வது நாள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம், பூஜை போட்டு 71வது நாள் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. கார்த்திக் வச்சு 71 நாளில் நீ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டியா அப்படின்னு. அந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரு, பிடிச்சிருந்தா. ஓகே. பட் நீங்கள் உங்களுடைய படங்கள் வரிசை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்த்திக் அவர்களோட தான் மிக முக்கிய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ அவர் பீக்கில் இருக்கிற அந்த டைம் நீங்கள் பண்ணும்போது நல்லா பேசி நிறைய பீக்கில் இருந்தார். ஓகே. ஸோ கோகுல் துளசி முடிச்சுட்டு அதே மாதிரி படங்கள் பண்ணுறீங்க. பட் இசையமைப்பாளர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தேவா அவர்களோட தான் அதிக படங்கள் நீங்கள் பண்ணுறீங்க.
உங்களுக்கும் அவருக்குமான அந்த காம்பினேஷன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இது சென்டிமெண்ட்லாம் எதுவும் காரணமா இல்ல? இல்லை அப்படி இல்லை. நான் வந்து மனசுக்கு ஏற்ற மகாராசான ஒரு படத்துக்கு கதைவசனம் எழுதுனேன். ராமராஜன் நடிச்சிருந்தார் இந்த படத்துக்கு. அந்த படத்தில் தான் தேவா அறிமுகமானார். அப்போ அங்கே ஒரு நட்பு ஏற்பட்டுச்சு. அப்போ நட்பு ஏற்பட்டோன்னா அது அவருக்கு முதல் படம். நானும் அப்போ தான் கதைவசனம் எழுத போயிருக்கேன். அப்போ நட்பு ஏற்படும் போது அணுகுவதற்கும் பழகுவதற்கும் எளிதாக இருக்கும். அந்த காரணத்துக்காக படம் பண்ண போகும்போது தேவா சார் அப்படின்னு போய் கேட்கும்போது நட்பு ரீதியில் வந்து நான் ஒரு சின்ன ப்ரொடியூசரை வச்சு ஒரு பட்ஜெட் படமாக பண்ணும்போது எனக்காக சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சி வாங்கிங்க சார் அப்படின்லாம் பேச முடியும் நம்ம. அதனால அது இயல்பாக இருந்துச்சு. அதனுடைய வெற்றி எங்களை தொடர்ந்து அழைச்சிட்டு போச்சு. அப்போ வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சு, தேவா சாருக்கு எனக்கு உள்ள காம்பினேஷனில் சாங் நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்த படத்துக்கு வர ப்ரொடியூசரும் தேவா சாரை போட்டுக்கலாமே, போன படம் நல்லா இருந்துச்சு அப்படிம்பாங்க இல்லையா. அந்த மாதிரி தொடர்ந்துச்சு. அப்படி தான் வந்து மதுமதி பொண்டாட்டிராஜ்யம் பண்ண போகும்போது அன்பாலயாவுக்கு அப்பவும் கதைவசனம் நான் பண்ணுறேன் அந்த படத்துக்கு. அதுக்கு பிறகு மதுமதி பண்ணும்போது அன்பாலயா ஏற்கனவே அன்பாலயாவில் வந்து அவர் வைகாசி பிறந்தாச்சு ஆத்தாவன் கோயிலெலாம் ஹிட்டு கொடுத்துருக்காரு நிறைய. அப்படியே மதுமதி பண்ணோம். மதுமதி பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு வான்மதி பண்ண போகும்போது திருப்பி பாண்டியன்கிட்ட வந்து நான் தேவாசர் இது பண்ணேன். அதுலேருந்து அங்கே வந்து லிங்க் ஆனதுனால பாண்டியன் அடுத்து என்ன பண்ணார், காதல் கோட்டைக்கு போகும்போது அதே தேவாசார். அப்புறம் நானும் இந்த பக்கம் தேவாசரத்தில் இருந்தேன், அவரும் அந்த பக்கம் தேவாசரத்தில் இருந்தார் அவருடைய படங்களில். அதனால தான் அப்படி தான் அமைஞ்சிச்சு. வருகிற தயாரிப்பாளர்கள் வந்து அவங்க எனக்கு வந்ததெல்லாம் பெரிய தயாரிப்பாளர்கள் இல்லை, சின்ன தயாரிப்பாளர்கள். பெரிய தயாரிப்பாளர்னு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முரளி மனோகர் வந்தார். அவர் வந்த உடனே வரும்போதே வந்து சார் நான் மியூசிக் இளையராஜா சார் அப்படின்னார். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ராஜா சாரோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ஒரு ஆசையான விஷயந்தான். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஏக்கம் நமக்கும் இருக்கும் அப்படின்னு அது ஒரு படம் ஒர்க் பண்ணோம். அதற்கு பிறகான வாய்ப்புகள் இல்லை. காதல் கவிதை தானே அந்த படம்? காதல் கவிதை படமா இல்லை விடுதலை படமா? காதல் கவிதை. காதல் கவிதை பண்ணேன். யுவன் சங்கர் ராஜா கூட ஒரு படம் ஒர்க் பண்ணேன், காதல் சாம்ராஜ்யம். பட் அந்த படம் வந்து அது ரிலீஸ் ஆகலை. பட் அந்த சாங்கெல்லாம் நீங்கள் அடிக்கடி கேட்குற பாடல் ஒன்று இருக்கும், இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி, காதல் செய்யும் நிலை இங்கே கொஞ்சம் இல்லை அப்படின்னு. அதெல்லாம் அந்த படத்தில் உள்ள சாங் தான். நல்ல சாங்லாம் ஹிட் இன்னைக்கு வரைக்கும் அந்த படம். ஓகே, ஏன் கேட்குறேன் அப்படின்னா இப்போ தேவா சாருக்கும் நீங்களும் பண்ணும்போது 2 பேருக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருந்திருக்கும். நீங்கள் கேட்குறத அவர் பண்ணுவார், அவர் கேட்குறத நீங்கள் பண்ணுவீங்க. பட் இளையராஜா சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் வரும்போது அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருந்தீங்க? இல்லை அதுவும் கம்ஃபர்டபுளாக ஒன்றும் இல்லை. ராஜா சார்கிட்ட வந்து என்னென்னா அவருடைய அறிவுக்கு நம்ம டியூனை புரிஞ்சிக்க முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்ப முக்கியமாக. இப்போ காதல் கவிதையில் ஆளான நாள் முதல்ல ஆரையின்னு நினைச்சதில்ல மாமா நான் அந்த டியூனை அவர் வாசித்தார், யதார்த்தமாக தான் வாசித்தார். இந்த டியூன் நல்லா இருக்கு எனக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னா. உனக்கு எதுக்கு இந்த டியூன் அப்படின்னு கேட்டார். இல்லை இந்த படத்தில் எங்கே யூஸ் பண்ணுவேன், இது வேறு ஸ்டைலில் இருக்குது, எங்கே நீங்கள் கொடுங்க நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாங்கி நான் வந்து முன்னாடி வந்து ராஜசுந்தரம் ரோஜாவை வச்சு ஒரு கமர்ஷியல் அது ஒரு சாங் இருந்து ஓப்பன் பண்ணார். அது இந்த படத்துக்கு அது தேவையில்லைன்னு அவர் நினைப்பார். நமக்கு அந்த டியூன் பிடிச்சிரும். நமக்கு இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா நமக்கு மியூசிக் பற்றி எதுவுமே தெரியாது. நல்ல பாடல்களை கேட்போம், ரசிப்போம். நம்மளுடைய அந்த அஞ்ஞானமான இசை ஞானம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு டியூன் பிடிச்சி போச்சுன்னா அந்த டியூன் சக்ஸஸ் ஆகணும்னு நமக்கு ஒரு எண்ணம். அவ்வளவுதானே தவிர நமக்கே புரியுதே, இது நம்ம வந்து இதில் ஞானசூனியமாச்சு, நமக்கே புரியுது அப்படிங்கும்போது இது அடுத்தவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா தான் எனக்குள்ளே வச்சுட்டு நான் சாங்கை வாங்குறது. அதனால் அந்த சாங் வந்து இப்படிப்பட்ட சாங், இது இப்படிலாம் இருக்கும் அப்படின்னா நலம் நலமறியாவல் வந்து சாங்கை நான் வந்து ஓகே பண்ணதுக்கு காரணம் இந்த இடத்துக்கு கடிதத்துக்கு அது இந்த டியூன் நல்லாயிருக்கும், இந்த விஷயம் நல்லாயிருக்கும். இப்படி அதை நான் வேறு எழுதின பாடல் இல்லையா அது. அதனால் இதை கன்வே பண்ணலாம், அந்த இடத்துல கன்வே பண்ணலாம், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு இயக்குனராக இந்த பாடல் காட்சியை இந்த வரிகளோடு அங்கே பொருத்தி பார்த்தால் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணும். பாட்டும் நானே எழுதுகிற காரணத்தினால அதனால் வந்து அது சக்ஸஸ் ஆகும். ரெண்டாவது ஒரு படம் தான் நான் ராஜேஷோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து பெருசாக சொல்கிறதில்ல. ஒரு படத்துலேயும் அவர் போட்டு கொடுத்த எல்லா சாங்குமே இன்றைக்கி வரைக்கும் வந்து மரியாதைக்குரிய சாங்காக இருக்குது. பட் அதில் எனக்கு என்னென்னா எனக்கு அதில் ஒரே ஒரு சாங் மட்டும் ஏன் ஹிட் ஆகாமல் போச்சு அப்படிங்கிறது, கொஞ்சம் பேசு கோவமண்ண கண்ணம்மா வந்து ராஜா சாரும் சுஜாதா அம்மாவும் பாடியிருப்பாங்க. அந்த சாங் இன்றைக்கி வரைக்கும் நான் திருப்பி கேட்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரலை அப்படிங்கிற ஒரு இது வந்து தேவா சாரை பொறுத்தளவு என்னென்னா தேவா சார்கிட்ட ஒரு ஒரு லிபர்ட்டி இருக்கும். என்ன லிபர்ட்டி இருக்குன்னா, சார் நீங்கள் ஏதாவது நல்லா டியூன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க சார் அப்படின்னா அவர் வந்து எப்போதுமே என்னென்னா
நேரத்தை வேஸ்ட் பண்ண அதாவது நம்மளுக்கு பழக்கத்தில் இருக்கும்போது சும்மா இருக்கும்போது ஏதாவது ஒரு ரொட்டீன் போட்டு வச்சுட்டே இருப்பார் அது. ஓகே. அதே அவருக்கு உள்ள பழக்கம். அது அவருக்கும் மறைந்த பாடலாசிரியர் காளிதாசனுக்கு நெருங்கிய நட்பு இருந்துச்சு. அவங்க 2 பேரும் வந்து அதாவது மனசுகீத மகாராசா பண்ணுறதுக்கு அவர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அவங்கள்ட்ட இருந்த நிறைய டியூன் தான் பின்னாடி வந்து சக்ஸஸ் ஆச்சு. அப்போ தான் அந்த டியூன்லாம் போய் வச்சுருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு ரெக்க கட்டி பறக்குது அண்ணாமலை சைக்கிள்லாம் ரொம்ப முன்னாடி போட்டு வச்சுருந்த டியூன். ஓகே. அதான் ஆரம்பத்தில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கிறாங்க. அதற்கு பிறகு ஏன்னா அதனால வந்து அவர் ஏன் சொல்கிறேன்னா இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே தேவா சார் வந்து நல்ல ஒரு ஃபவுண்டேஷனில் இருந்தார். நல்ல ஒரு தெளிவான இசை அறிவோடு தான் வந்தார். அது அதனால் இவங்க வந்து ஏதோ கானா பாடல் மூலமாக வந்ததெல்லாம் இல்லை. நல்ல நல்ல பாடல்கள்லாம் அவர் வச்சுருந்தார். அவர் மீனாட்சி கையில் உள்ள கிளியெல்லாம் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து இதில் டிவோஷனல் ஆல்பத்தில் பண்ண சாங் அது. அவருடைய சாங்கு இன்னமும் வந்து அந்த படம் வந்து அந்த பாட்டை நான் தான் ரெக்கார்ட் பண்ணேன். பட் சூழ்நிலையினால ஆத்தாவன் கோயிலுக்கு போச்சு அந்த பாட்டு. சின்னஞ்சிறு பூவை உன்னை தொடும்போது மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளேன்னு ஒரு பாட்டு இருக்குது. ரொம்ப அருமையான மெலடி. அதெல்லாம் அப்போ உங்கெல்லாம் தெரியாத அளவுக்கு போட்டது அது. அதனால தேவா சார் எனக்கு என்ன ஒரு இது இருக்கணும், சார் நீங்கள் நல்லா டியூன் வச்சுருந்தா எதாவது போடுங்கன்னா அவர் உடனே போடுவார் அந்த டியூனை. அந்த டியூனில் இது நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிக்கணும் எடுத்துங்களேன் அப்படிவார். அது ஒரு நட்பு ரீதியாக போகும். ராஜா சார்கிட்ட வந்து ஒரு பயம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். பட் நம்ம தேவா சார்கிட்ட வந்து சார் அந்த மாதிரி ஒரு பாட்டு போடலாமான்னு கேட்கலாம். ராஜா சார்ட்ட அந்த மாதிரி ஒரு பாட்டு போடலாம்னு கேட்க முடியாது. அந்த மாதிரி பாட்டு போடுறதுக்கு என்கிட்ட உனக்கு என்ன பாட்டு வேணும் அதை சொல்ல முடியும். அதுதான் உண்மையும் கூட நம்ம சொன்னோம்னா அவர் போடுவார். ஆனால் ரொம்ப அவரோட உட்காரும்போது ஜாலியாக இருக்கும், இவரோட உட்காரும்போது பயமாக இருக்கும். ஒரு படம் தான் ஒர்க் பண்ணியிருக்குன்னா கூட அதை அந்த ஹார்மோனியத்துக்கு மடியில் வச்சுட்டு அப்படி கை வச்சார்னா அது எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது, அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி பிரசாந்த் சார் அவரும் அப்போ பீக்கில் அடுத்தடுத்த வெற்றி படங்களை கொடுத்து வந்துட்டுருக்காரு. பிரசாந்த் சாரை அந்த காதல் கவிதைக்கு சூஸ் பண்ண காரணம் என்ன? இல்லை அது வந்து காரணம்னா ஆக்சுவலாக அந்த படத்தை வந்து விஜய் அமிர்தராஜ் அந்த குரூப் ஜீன்ஸ் பண்ணாங்கல்ல, அவங்க தான் பண்ணுறதா இருந்துச்சு. அவங்களுக்கு பண்ணுறதா தான் முடிவாச்சு. அவங்களுக்கு ஜீன்ஸ் பண்ண பிறகு ஜீன்ஸினுடைய வியாபாரம் சம்பந்தமான வெற்றி இருக்கு இல்லையா, அதில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அதனால் அடுத்து படம் பண்ணுறதுலன்னு போயிட்டாங்க அவங்க. ஸோ ஜீன்ஸ் பண்ணும்போது அந்த பிரசாந்த் வச்சு அப்படியே பண்ணணும் அப்படின்னு அப்படியே தான் அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே நாங்கள் இறங்கணும். விஜயமராஜ் வந்து இதே பிரசாந்த் வச்சுட்டு அடுத்த படத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டுக்குள்ள இறங்கணும். ஸோ அவர் அதை கைவிட்டு போன பிறகு அதை முரளி மனோகர் அண்டர்டேக் பண்ணார். அண்டர்டேக் பண்ணும்போது அதே பிரசாந்த் வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு அப்படியே அண்டர்டேக் பண்ணதுனால அது அப்படியே வந்துச்சு. ஓகே ஓகே. பிரசாந்த் எப்படி சார் புரிஞ்சுக்கிட்டு என்னென்னா எனக்கு வந்து நான் இப்போ பிரசாந்தை சந்தித்த வரைக்கும் கொஞ்சம் வெளி உலகம் தெரியாமல் வளர்க்கப்பட்ட பையனாக இருந்தார், அவ்வளோதான். ஓகே. அது காரணம் என்னென்னா அவரே எனக்கு ஒரு முறை சொல்லியிருக்காரு, வாழ்க்கை சார் ஒன்றும் இல்லை சார், ஸ்கூலுக்குள்ளே சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க, உள்ளுக்குள்ளே கார் வந்து நிற்கும், நேராக ஏறி 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் இறங்குவேன், ஸ்விம்மிங் போவேன், ஹார்ஸ் ரைடிங் போவேன், எல்லாத்தையும் கற்றுக்குவேன், டான்ஸ் கற்றுக்குவேன், வீட்டுக்கு வருவேன், தூங்குவேன், திருப்பி ஸ்கூலுக்கு போவேன். வாழ்க்கை பூரா இப்படியே ஒரு ரொட்டேஷன்லேயே இருந்ததுனால நேரடியாக மக்களை சந்திக்காததுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இல்லையா. அது மட்டும்தான் அவர்கிட்ட கொஞ்சம் அப்புறம் வந்துட்டார். அப்புறம் தான் வந்துட்டார். ஏன்னா ஒரு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்க போனீங்கன்னா ஒரு நாடகத்தில் போய் அனுபவப்பட்டு அடிபட்டு அப்படிலாம் வராத ஒரு சூழ்நிலையில் ஒரு தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு அப்படியே வந்து ஃபைட்டிங்க்கு சிலம்பத்துக்கு ஒரு ரூமுக்குள்ளேயே கற்றுக்கிட்டு சர்டன் பீப்புள் அதுக்குள்ளேயே கற்றுக்கிட்டு அப்புறம் திரும்பி வெளியில் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸோ பப்ளிக்கில் இருக்கிற ஒரு ஒரு வாழ்க்கை நடைமுறை வந்து நமக்கு அந்நியப்பட்டு போயிடும். இப்போ நான் கூட ரொம்ப விளையாட்டாக சொல்லுவேன், நான் வந்து காதல் கோட்டை பண்ணிகிட்டு இருந்த பீரியடில் வந்து ஒரு டாஸ்மாக் பாரில் போய் ஒரு சீன் நடக்குது அப்படின்னா எனக்கு அது தெரியும் அப்போ. ஏன்னா ஐ யூஸ் டு கோ தேர். நான் இப்போ போய் பார்ப்பேன், இந்த சூழ்நிலையெல்லாம் பார்ப்பேன். ஒரு பஸ்ஸில் போகணும், அதில் ஒரு இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜுக்கு அவ்வளோ டிக்கெட்டு, நான் கோகுல் சீதை பஸ் யூஸ் பண்ணலாம், பஸ் எனக்கு அத்துப்படியான விஷயம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஒரு சீன் வைக்கிறேன்னா நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா நான் வந்து டேரக்டர் ஆன பிறகு அதிலேருந்து விலகிட்டேன். நான் அந்த பஸ்ஸில் போகிறது எனக்கு சூழ்நிலை அமையலை.
இப்போ முற்றிலும் எனக்கு வந்து வெளியில் போகிறதுல சூழ்நிலை இல்லை. அதே மாதிரி டாஸ்மாக் பற்றி இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கே என்ன நடக்குது, அதுக்குள்ள அட்மாஸ்பியர், அங்கே எப்படிப்பட்ட மனிதர்கள் வர்றாங்க, அன்னைக்கு எப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க, என்னென்ன குணாதிசயங்களோட இருப்பாங்க. ஸோ எனக்கு எப்போ பப்ளிக்கோட தொடர்பு இருக்கோ அப்போ தான் எனக்கு வந்து நான் அவங்களுக்கான கிரியேஷனில் நான் உள்ளே வருவேன். ஓகே. நான் வந்து ஒரு டீயோட விலை தெரிஞ்சுன்னா ஒரு வண்டி கடையில் போய் இட்லி சாப்பிட்டேன்னா அவனுடைய பிரச்சனை என்ன, அவன் எதை சந்திக்கிறான், அவன் என்ன மாதிரி இருக்கான் அப்படின்னு அவனுடைய பிரச்சனையை நான் கதை யோசிக்கும் போது பண்ண முடியும். அது இல்லாமல் நான் பாட்டுக்கு ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா நான் காஃபி வந்து 100 ரூபாய்க்கு போய் சாப்பிட்டுட்டு காரை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு பார்க் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்னா எனக்கு அந்த அனுபவங்கள் எல்லாம் மறந்து போகும்போது என்னுடைய படைப்புங்கிறது வந்து இந்த அனுபவங்களை சுற்றி உங்களுக்கு தேவைப்படாத ஒன்றாக இருக்கும். ரசிக்கும்படியாகவும் இருக்காது பார்க்குறவங்க. அது மாதிரி இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து சக்ஸஸ் ஆகணும்னா நேரடியாக மக்களோட தொடர்புடையதாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். மக்களோட தொடர்புடையதாக இருக்கணும். கமல் சாருக்கு இன்னும் அந்த தொடர்பு இருக்குங்கிறத பார்க்குறேன். அது பார்க்குறேன். கமல் சாருக்கு அந்த தொடர்பு இருக்கிறது. அப்படி தொடர்பு வச்சுருந்ததுனால தான் வந்து சிவாஜி சார்லாம் வந்து எங்கேயோ போக முடிஞ்சிச்சு. அவர் பண்ண கேரக்டர் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு விதமாக நடக்கிறதெல்லாம் வந்து சும்மா இல்லை, எங்கேயோ ஒரு கேரக்டர் பார்த்து உள்வாங்கி பார்த்து மக்களோட தொடர்ந்து எங்கெங்கேயோ. இப்போ நானே வந்து ஒரு கதை பண்ணுறேன் அப்படின்னா நான் வாழ்க்கையில் சந்திச்சு ஏதோ ஒரு கேரக்டரை எடுத்து கொண்டு வர்றேன். இப்போ நீங்கள் கோகுல் சிதையில் வந்து ஐசி மோகன் பண்ணேன் அப்படின்னா அது நான் சந்தித்த கேரக்டரு. நான் வந்து நான் ஏற்கனவே உங்கள்ட்ட ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருப்பேன். நான் வந்து காதல் கோட்டையில் ஆட்டோக்காரன் பண்ணேன்னா அவங்களோட நான் நெருங்கி பழகி போய் அவங்களோட இருந்து அவங்களுக்கும் எனக்குமான தொடர்பை நான் பார்த்துருக்கிறேன். அதனால தான் அதை உள்வாங்க முடிஞ்சிச்சு. என்னால் ஒரு பன்னீர்னு ஒரு பேர் வைக்க முடிஞ்சுன்னா என்ன காரணங்கன்னா பன்னீர் வந்து ஏழைகளுடைய சென்ட் பாட்டில் வாசனை திரவியம் இல்லையா. அது ஒரு காமன் மேனுக்கு போய் பன்னீர்னு பேர் வைக்கும்போது அதற்குள்ளே இருக்கிற ஒரு அனுபவம் தான் அந்த பேரை வைக்க முடிஞ்சிச்சு. என்னுடைய ஊரில் வந்து நான் தாமரை பார்க்கும்போது காலையில் சூரியன் வரும்போது அப்படியே மலர்ந்துருக்கும், சாயந்தரம் ஆனால் கும்பி போயிடும் நிற்குன்னு பார்த்தோம்னா தான் என்னால் கமலி சூர்யான்னு ஒரு பேரை வைக்க முடிந்தது. இதெல்லாம் வாழ்க்கையினுடைய எங்கேயோ இருக்கிற அனுபவங்கள் இருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். அந்த அனுபவங்கள் வந்து அனுபவங்கிறது வந்து நீங்கள் வந்து இதுதான் இல்லை. நம்ம வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து வாழ்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாம் இல்லை. ஒரு விஷயம் இருக்கும்போது அதற்குள் நாம் இருக்கணும், நம்ம வாட்ச் பண்ணணும், நல்லாயிருக்கும். ஒரு மனிதர்களை பார்க்கும்போது நான் நிறைய தடவை பார்ப்பேன். நான் வந்து என்னென்னா நான் என்னெல்லாம் வந்து இப்போலாம் அந்த குசும்பானட்டு இல்லை, அப்போலாம் அந்த குசும்பு இருந்துச்சு. எனக்கு சில நண்பர்கள் இருந்தாங்க, அப்போ அவங்களுக்கு தெரியும். இப்போ அதுக்கு இப்போ நான் அப்போலாம் பாண்டி பஜாரில் பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டீஸ் கொடுப்பாங்க ஒவ்வொரு கடைக்கும் விளம்பரத்துக்கு. அந்த நோட்டீஸ் எல்லாத்தையும் வாங்கி சேர்ப்பேன் பொழுது போகாமல். நான் ஒரு 5 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிலேருந்து அந்த நோட்டீஸ்லாம் வாங்கி சேர்ப்பேன். என்கிட்ட ஒரு 50-100 நோட்டீஸ் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு நேராக ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் வந்து நான் கொடுத்துட்ருப்பேன். அதில் எடுத்து வச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் எதார்த்தம் வர்றீங்க, வந்து என்னை பார்த்து சிரிச்சிங்கன்னா நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு உங்களை நிறுத்தி 2 நிமிஷம் பேசுவேன். உங்களுடைய ரியாக்ஷன் என்னென்னு. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஒரு குழப்பமாக இருக்கும். நான் அப்படி முன்னப்பின தெரியாதவங்க வாங்க டீ சாப்பிடலாம், போய் டீ சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை குழப்பத்திலே விட்டு நான் ஒடியாந்துடுவேன். ஓகே. எதனால் அது ஜஸ்ட் ஒரு கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. முன்ன பண்ண தெரியாதவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பழகி பாருங்களேன், அது எவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். யாருன்னே தெரியாதவங்க அவங்கள சந்திச்சு உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் நிறுத்தி பேசி அவங்கள குழப்பி அதற்கு பிறகு பண்ணுறது அப்படி இதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப அது அப்படியே உட்காந்து எனக்கு வந்து மனிதர்களுடைய கால்கள் ரொம்ப பிடிக்கும். மனிதர்களுடைய கால் நல்ல ஒரு பிஸியான இடத்துல உட்காந்துக்கிட்டு முகத்திலலாம் பார்க்காதீங்க, அவங்களுடைய வேறு எந்த கால்களை மட்டுமே பாருங்களேன். மனசில் இருக்கிறது அத்தனையும் அந்த கால்களில் இருக்கும். தயக்கமாக நடக்கும், வேகமாக நடக்கும், நின்று போகும், கொஞ்சம் சங்கடப்படும், பின்னும். ஒரு காதலனும் காதலையும் நடந்து போகிற காலில் செய்ய பார்த்தா அந்த காலுக்குள்ளேயே அந்த காதல் தெரியும். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். ஆனால் இந்த அப்சர்வேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நமக்கு வந்து இந்த அப்சர்வேஷனை கொண்டு போய் நீங்கள் 2 பேருக்கு இடையில நீங்கள் அதுதான் அந்த அப்சர்வேஷன் தான் வந்து உங்களை வந்து சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் முன்னாடி ராஜாத்தில் வந்து இந்த கைக்குள்ளே க்ளோஸ் அப் பாலச்சந்தர் சார் அந்த கைக்குள்ளேயே அந்த காதலை சொல்லுவார் 2 விரல்கள் பண்ணும்போது. அதுதான் அப்சர்வேஷன். அதுதான். சூப்பர் சூப்பர். எங்கேயோ போயிட்டோம், நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டோம். சொல்லும்போது விஷயம் கேட்கும்போது பயனுள்ளதாக இருக்குது. பார்க்குறவங்களுக்குமே சினிமா மீது ஆர்வம் இருக்கவங்க, சினிமா மட்டும் கிடையாது யதார்த்தமான வாழ்க்கையை வாழ ஆசைப்படுற எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய கற்றுக்கலாம் மக்கள்கிட்ட இருந்து. அதாவது வெளியிலேருந்து கற்றுக்கிறது தான் நமக்கு உதவும்.
அவங்கள்ட்ட இருந்து நான் நிறைய கதை எடுக்கிறேன். அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து நான் எடுத்த டைலாக்லாம் அவங்கள்ட்ட இருந்து தான் டைலாக் எடுத்தேன். அவங்களுடைய அன்றாட பேச்சு வழக்கில் தான் என்னுடைய மிகப்பெரிய வசனங்கள்லாம் உட்காந்துருக்கேன். சூப்பர் சூப்பர். நான் முதல்ல என்னுடைய 17வது வயசில் 18வது வயசு இருக்கும். நான் ஃபஸ்ட் இயர் பிஏ போய் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணும்போது எனக்கு எதிர்க்க வந்து என்னுடைய ரூமுக்கு ஒருத்தன் வர்றான். அவன் வந்தோடனே அப்படி திரும்பி ஏதோ ஒரு ரஃப்பாக டீல் பண்ணுறான் எல்லாத்தையும். மற்றவங்க அவனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அவனோட பழகாத, அவன் ஒரு மோசமான கேரக்டரு, போன வருஷம் இதே காலேஜில் படித்து கெட்ட பேர் வாங்கி மறுபடியும் டிசிலாம் கொடுத்து கெஞ்சி ரெக்கமெண்டேஷன் சேர்ந்துருக்கான் அப்படின்னு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இவனோட பழகி பார்ப்போம் அப்படின்னு. எதை செய்யாதுன்னு சொல்லுவாங்களோ அதை செய்வானா அப்படின்னு. ஸோ அவனோட பழக ஆரம்பித்த பிறகு அவனை போல் ஒரு நல்லவன் அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு. அந்த ஒரு வருஷம் மட்டும் என்னடான்னு கேட்டால், அந்த ஒரு வருஷம் எனக்கு தோணுச்சுடா வாழ்க்கையில் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் அப்படிமா. பட் அவனுடைய சந்திப்பில் முதல் தடவை சொன்னது வந்து, அவனை நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ஆமாம், ஆனால் அவன் சுதந்திரங்கிறது என் மூக்கு நுனி வரைக்கும் தான், என் மூக்க தொடர்பு இல்லைன்னா அதைத்தான் தூக்கி காதல் கோட்டையில் அஜித் சார் பேசுகிறது சார், உங்கள் சுதந்திரங்கிறது என் மூக்கு நுனி வரைக்கும் மூக்க தொடர்பு இல்லைன்னு. அது ஃபேமஸ் ஆச்சு. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வாழ்க்கையினுடைய ஓட்டங்களில் யாராவது எதையாவது சொல்லும்போது நான் சேகரித்து வச்சுக்குவேன். சரி, இப்போ வெளியேருந்து பார்க்குறப்போ எங்களுக்கு அகத்தியன் வந்து ஒரு ஜாலியான மனுஷன் மாதிரி தெரியாது. பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த நடிகரும் ஏதாவது கோவப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி எதுவும்? ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு சொல்கிற வரைக்கும், சொல்கிறதுலேருந்து கட் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எனக்கு வேறு வெளி உலகம் எதுவுமே தெரியாது. இதில் என்ன ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்கும்னா, நான் வந்து செட்டுக்கு போனேன்னா எனக்கு வேறு சிந்தனை எதுவும் ஃபோக்கஸ் ஆகாது. எனக்கு இப்போவும் வந்து எனக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் 100% அதனுடைய ஈடுபாட்டோட கான்சன்ட்ரேஷனோட அதுக்குள்ளே இருப்பேன். நான் சமைச்சிட்டு இருக்கும்போது நான் நல்லா சமைப்பேன். பக்கத்தில் யாராவது வந்தால் நான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன். ஏன்னா என்னுடைய கான்சன்ட்ரேஷனில் வந்து அந்த சமையலுக்கான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது நிறைய நாள் வந்து பாண்டியன் சார், சிவசக்தி பாண்டியன் கேட்டிருக்காரு, நான் ஸ்பாட்டுக்கு வந்து என்னை கண்டுக்கவே இல்லை அப்படிம்பாரு. எப்போ சார் வந்தீங்க? நான் வந்து உன் பக்கத்தில் நின்னேன், எனக்கு தெரியாது, நான் மைண்டில் வராது. அவர் அதை திமிர்னு எடுத்துக்குவாங்க. இது நிறைய பேர் இதுக்கு நிகழ்ந்திருக்கு. சார் அகத்தியன் சார் நல்லா பேசுவார் சார், ஸ்பாட்டுக்கு போனால் கண்டுக்க மாட்டார் சார் அப்படின்னு. இதில் ஒரு மிகப்பெரிய வேடிக்கை என்னென்னா, பாம்பேயில் ஒரு தடவை ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதற்கு முதல் நாள் தான் நான் அந்த நண்பரை சந்தித்து 1 மணி நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன். மறுநாள் நான் ஸ்பாட்டில் இருக்கேன், அவர் வர்றாரு. எனக்கு அவர் யாருன்னு மறந்து போச்சு. வந்து என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு. நான் பேசிட்டு அப்புறம் என்னோடய அசோசியேட் கூப்பிட்டு, யார் இவர் அப்படின்னு. சார் நேற்று உங்கள் ரூமில் 2 மணி நேரம் உட்காந்து அவரோட பேசிகிட்டு இருங்க. அப்படி ஒரு வீக்னஸ் என்கிட்ட இருக்குது. அது வந்து தப்பாக தெரியும் மற்றவங்களுக்கு, பட் எனக்கு வந்து என்னுடைய தொழில் அது அப்படின்னு. அதனால் வந்து எனக்கு வந்து அந்த ஸ்டார்ட் கேமரா அப்படிங்கிறதுல செட்டுக்குள்ளே போயிட்டனாலே வந்து எனக்கு அது வேறு தெரியாது எனக்கு. அது நம்ம வந்து அதாவது நம்ம அறிவுக்கு, நமக்கு உகந்ததுக்கு, நமக்கு ஏற்றதுக்கு, நமக்கு தெரிஞ்சதை நம்ம சிறப்பாக பண்ணும்போது அது மட்டும்தான் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். யார் என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, நடிக்கும்போது என்ன நுணுக்கங்கள் வெளிப்படுத்துகிறாங்க. அது ரிஷிமா அந்த கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க, ரிஷி மாதிரி ஒரு பையன் கிடைச்சா கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலிக்கலாம்னு சுவலட்சுமி சொன்னோன்னே அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். சுவலட்சுமி சொன்னோன்னா அப்படி கன்னத்தை தடவினார் கார்த்திக் சார், கன்னத்தை தடவினார். அரைஞ்சாளா முத்தம் கொடுத்தாளா அந்த வார்த்தையில் அப்படிங்கிறது இல்லை, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு, அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அதாவது அவளுடைய அந்த பெண்ணினுடைய வார்த்தையை ரிஷி மாதிரி ஒரு ஆண் கிடைத்தால் கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலிக்கலாங்கிற அந்த பெண்ணினுடைய வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு விஷுவலாக அவர். நீங்கள் நல்லா யோசிக்கணும். அதை வந்து கன்னத்தை தடவுறாரு. அது முத்தமா இல்லை இந்த ஓங்கி அரைஞ்சிட்ட என்னுடைய நடத்தைக்காகங்கிறதா எல்லாம் இல்லை, அதுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அந்த இடத்த பிடிக்கணும்னா நீங்கள் அந்த கான்சன்ட்ரேஷனில், நான் அப்படி தான் பிடிச்ச உடனே அதுக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சேன். அது என்னோட ஸ்கிரிப்டில் இல்லை, அது அப்படி தான் இருக்கும். அப்படி தான் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணணும். அப்படி ட்ராவல் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் முக்கியம். கேட்டவரெல்லாம் வாங்குவோம், நான் வாங்கியிருக்கேன். அப்படி தான். சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. கடைசியாச்சுன்னா ஒரு செக்மெண்ட் மட்டும், சில பிரபலங்கள், அதை நீங்கள் பார்த்து வியந்த மனிதர்கள், நடிகர்களுடைய புகைப்படங்கள் இங்கே கீழே வைக்கிறோம் நாங்கள். ஓகே, ஸோ அதுலேருந்து ஒரு 3 பேர் எடுத்து அவங்கள பற்றி நீங்கள் நினைக்கிற விஷயங்கள், அவங்களோட பழகின விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணுங்க. யாருன்றதையும் சத்தியமாக மனதில் எந்த விதமான வேறு எண்ணமும் இல்லாமல் சொல்கிறேன், பாரதி ராஜா வரணும்னு எடுத்தேன். அப்படியா? கடவுள் சத்தியமாக, என் தொழில் மீது சத்தியமாக, பாரதி ராஜா வரணும் முதல் சாய்ஸ் அவராக தான் இருக்கணும்னு எடுத்தேன். கரெக்டாக இருக்கணும். ஆமாம், அன்பிலீவபிள். எஸ், கேமரா காமிச்சிருங்க. பாரதி ராஜா சூப்பர், அன்பிலீவபிள். சத்தியமாக என்ன காரணம், ஏன் அவர் தான் வரணும்னு யோசிச்சிங்க?
எனக்கு நான் கொண்டாடுகிற பிரபலம் மனதுக்குள்ள இவர் தான். இதுதான் முதலிடம். அதாவது நான் நான் அப்பாலாம் தான் கூப்பிட்டுருக்கேன். எனக்கு என்னென்னா, நான் சினிமாவை பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில், சினிமாவுக்கு போகணும்னு நினச்சிருந்த காலகட்டத்தில், சீக்கிரமாக சினிமாவுக்கு வாடான்னு என்னை கூப்பிட்ட ஒரு மாபெரும் இயக்குனர் இவர். இவர்கிட்ட நான் பல முறை சொல்லியிருக்கேன், உங்களுடைய 16 வயதிலேயும் முதல் மரியாதையும் பக்கத்தில் ஒரு படம் பண்ண முடிந்தால் உங்கள் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மாபெரும் கலைஞர் அது. நீங்கள் இவரை பற்றி நான் பேசிகிட்டே இருப்பேன், அத்துப்படியாக இருக்கும் எனக்கு. இவருடைய படங்கள் மட்டும் இல்லை, பர்சனலாக இவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கேன். எனக்கு மிக சத்தியமாக இவர் தான் வரணும்னு நினச்சேன். 2வது சாய்ஸ்லாம் எனக்கு இந்த மைண்டில் இல்லை. ஃபஸ்ட்டு பாரதிராஜா. அதுக்கு தான் நான் சாய்ஸ் கேட்டேன் உங்கள்கிட்ட. ஆமாம், கேட்டீங்க. தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு. உண்மையிலே இது வந்தது கடவுளுக்கு நன்றி. அது இன்னும் சொல்லப்போனால் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் அவர் வந்து மனிதாபிமானம், அதாவது இப்போ பண விஷயத்தில் இருக்கிறாரு, கொஞ்சம் மனிதாபிமானம்லாம் இருக்காது அப்படின்னா, என்னை பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்சு மனிதாபிமானத்தில் எனக்கிட்ட ரொம்ப பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்ட ஒரு இயக்குனர். மற்றவங்க அவரை பற்றி 1000 விமர்சனங்கள் வைக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு. நல்ல ரசிகன், அற்புதமான ரசிகன். சரியாக ஒரு விஷயத்த சொன்னீங்களேன், அவரை மாதிரி ரசிக்க முடியாது. கோபப்பட்டுட்டு குழந்த மாதிரி ஆகிடுவார். அது ரொம்ப பயங்கரமாக கோவப்படுவார். எதுக்கு கோபம் வரும்னு நினைக்க முடியாத சமயத்தில் கோபம் வரும், ஆனால் குழந்த மாதிரி ஆகிப்பார். ஐ லவ் ஹிம் லைக் எனிதிங். அது எனக்கு என்னோடது. எனக்கு வந்து என்னென்னா, சினிமாவில் 2 பேர் எனக்கு என்னுடைய ஸ்கிரிப்டை எல்லாம் வந்து மென்டலி வழி நடத்தினது 2 பேர். ஒன்று இவர், இன்னொன்று பாலச்சந்தர் சார். ஓகே, 2 பேர் என்னை வழி நடத்துகிறாங்க. இவருடைய வழிநடத்துதல் என்பது கொஞ்சம் வேறு, அவருடைய வழிநடத்துதல் என்பது வேறு. இவருடைய வழிநடத்துதலில் வந்து கிராமியத்தனத்தோடு கூடிய ஒரு இது இருக்கும். அவருடைய வழிநடத்துதலில் வந்து ஒரு 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 எலிகண்டான வேறு ஒரு ஸ்டைல் ஆஃப் இது இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஒரு 100க்கு 100ல் ஒரு சீன் பண்ணியிருப்பார். 100க்கு 100 பாலச்சந்தர் சார் வந்து 100க்கு 100ல் ஒரு சீன் பண்ணியிருப்பார். ஜெய்சங்கர் சார் மேலே வந்து ஸ்ரீவித்யா வந்து ஒரு குற்றம் சுமத்திருப்பாங்க. கிளாஸில் இருக்கும்போது என்னோட தப்பாக வந்துக்கிட்டாரு அப்படின்னு. அது என்கொயரிக்காக எல்லோரும் வந்து உட்காந்துருப்பாங்க, பேரண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. ஜெமினி கணேசன் சார் தான் வந்து பிரின்சிபால். அப்போ வந்து அந்த என்கொயரிக்கு நடக்க போகும்போது அப்படியே யோசிச்சுக்கும்போது அந்த ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற முறையில் ஸ்ரீவித்யா நகங்கடிப்பாங்க. ஜெய்சங்கர் பார்த்துட்டு நகங்கடிக்காது, அது பேட் ஹேபிட்னு பாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்கே வந்து அது சொல்கிறாரு, நகங்கடிக்காதேன்னு ஒரு பேட் ஹேபிட்னு சொல்கிற ஒரு வாதியார் மேலே நீ தப்பு சொல்கிற. அதுதான் பாலச்சந்தர் சார். இவரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதல் மரியாதை, அந்த முதல் மரியாதை, அந்த மீன் சாப்பிட்ற சீன் பார்த்தீங்களா, அப்போ போய் அந்த கை கழுவுவாங்கல்ல, அந்த கை கழுவுறத்தில் இருக்கிற அந்த மனசுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சி பார்த்தீங்களா. அதாவது கை கழுவாமல் சாப்பாடு போடுற ஒரு பொண்டாட்டிக்கும் சின்னமாக போய் அந்த மழை நீரில் கை கழுவுறதுக்குள்ள அந்த கவித்துவம், அதெல்லாம் அதில் கிரேட். இதெல்லாம் இவர்கிட்ட தான் கற்றுக்க முடியும். இவர்கிட்ட கற்றுக்கிட்டது இது, அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. அதனால் இவர் தான் வரணும்னு நினச்சி வந்துச்சு. தேங்க் காட். நெக்ஸ்ட் இன்னும் 2 பேர் எடுத்துடலாம். அது வந்து எனக்கு ஐடியாவே இல்லாமல் போயிட்டுருக்கேன். இவரில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, எல்லாருக்குமே வந்து இதை யார் அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பேன். அது சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம் அப்படின்னு. வசூல்ராஜா MBBSல ஒரு இடத்துல ஒரு டைலாக் சொல்லுவார். இது வரைக்கும் அதாவது அது சரியான டைலாக் வந்து எனக்கு இல்லை. ஆனால் வந்து இதுவரைக்கும் அவருடைய சினிமா வாழ்க்கையையும் இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்ட அந்த சினிமா வாழ்க்கையை இனிமேல் எப்படி முன்னெடுக்கணுங்கிறதையும் உள்வாங்கின மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார். ஒரு இடத்துல இருக்குது, எனக்கு அந்த டைலாக் அடையாளம் கட்ட முடியும். ஒரு கால் கமல் சார் வந்து அது இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து என்னென்னா, பார்க்கும்போது அதை நோட் பண்ணிவிட்டு இதுதான் கமல் சார், இந்த இடத்துல தான் தன்னை வெளிப்படுத்துகிறார் அவருன்னு. அது மாதிரி தன்னை வந்து அப்படி வெளிப்படுத்துகிற விதங்கள் வந்து எனக்கு முயற்சி தருகின்ற விஷயம் என்னென்னா, இன்னமும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இழப்பு வரும்போது, இல்லை ஒன்றை செய்ய முடியாமல் போகும்போது கமல் சார் எனக்கு அந்த சலங்கை ஒளியில் நெத்தியை காட்டி ஜெயபிரதா சொல்லுவார், அதுக்கெல்லாம் ஒரு தலையெழுத்து வேணும்னு. அதுதான் ஞாபகம் வரும். இவருடைய சுவாதிமுத்தியம் வந்து என்னை மிரட்டி போட்ட படம். இவருடைய சலங்கை ஒளியை வந்து நான் தினமும் ஒரு சுபமாக ஏதோ ஒரு தியேட்டர் இருந்துச்சு, ஞாபகம் இல்லை எனக்கு. ஒரு தினமும் போய் நைட் ஷோ ஒரு 50 நாள் 60 நாள் உட்காந்து அதை பார்த்துருக்கேன். அது
சீனை வந்து உருவாக்கும்போது, ஒரு காட்சியை உருவாக்கும்போது, அந்த காட்சிக்குள் ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் இணைக்கிற அந்த ரொம்ப முக்கியமாக வந்து அன்பே சிவத்தில் அது நிகழ்ந்திருக்கும். அந்த மேஜிக் ரொம்ப நிகழ்ந்திருக்கும். யாரும் வந்து அந்த அந்த ஒரு அந்த சுப்பிரமணியங்கிற ஒரு நாயை போய் திருப்பி கூப்பிட்டு வருவார் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் பெரிய பெரிய திங்கிங் வேணும். பெரிய திங்கிங் வேணும். மகாநதியில் வந்து ஒரு புள்ளியிலிருந்து அந்த அந்த காரை முந்துதல் என்ற புள்ளியிலிருந்து தான் அந்த கதையை ஆரம்பிப்பார் மகாநதியில். அது அது இதெல்லாம் எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, பாடுற, எழுதுகிற, நடிக்கிற, இயக்குகிற, இன்னும் பன்முகத்திறமைகள் கொண்ட அப்படி ஒரு கலைஞனா காலம் வந்து அவரை எங்கிருந்து உருவாக்கி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தேன். இவரே வந்து இவர் நடித்த உணர்ச்சிகளை வந்து உணர்ச்சிகள் ரிலீஸ் ஆன போது நான் தியேட்டரில் பார்க்கும்போது நான் கல்லூரி மாணவன். அதற்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் தெரியாத படங்கள்லாம் எனக்கு இவருடைய படங்கள் தெரியும். பட்டாம்பூச்சின்னு ஒரு படம் பண்ணியிருப்பார் ஏஎஸ் பிரகாஷனுடைய டைரக்ஷனில். அப்புறம் இன்னொன்று ஒரு படம் பண்ணியிருப்பார் ரோஜா ரமணி வந்து பாலியல் வன்முறையை செய்து விட்ட ஒரு இளைஞன் அவர் படத்தில் படி. அப்போ அந்த காலத்தில் நெஞ்சில் கடிச்சிடுவாங்க, அதை வச்சு காயம் இருக்கும், அதை கண்டுபிடிப்பாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை அது. ஆனால் இவருடைய அந்த அவலருடைய ஒரு கேரக்டர் பண்ணார் இல்லையா, அதுலேருந்து அதுக்கு முன்னாடி வந்து சொல்லத்தான் நினைக்கிறேன்ல, அந்த டாலரு அந்த ஃபோனை வந்து அப்படி டயல் பண்ணிட்டு எங்கேஜ் ஓ நான் உங்கள் நம்பரே போட்டுட்ருக்கணும். எனக்கு அங்கேருந்து இவருடைய ஒவ்வொரு இதுலேயும் அபூர்வங்களில் இந்த கைத்தை அவுத்து போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவங்க வெளியே சொல்லுவாங்க, இதை அறுக்கிறதுனால நீ வந்து பைரியோட அன்பை இழக்க போகிற, அது 3 விஷயம் சொல்லுவாங்க பாலச்சந்தர் சார். ரொம்ப அதுதான் சொன்னேன், அந்த எலிகண்டான ஒரு ஸ்டைலு அது. அப்படிங்கும்போது அந்த 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 கைத்தை வந்து அப்படி பார்த்துட்டு அது அந்த 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 வாசிக்கும் போது அந்த கயிறும் சேர்ந்து அவருடைய உணர்ச்சி பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். அதை பாலச்சந்தர் சார் இழுத்து கட்டியிருப்பார் அந்த கைத்தை. அது துடிக்கும். அதாவது ஒரு வீணையை வாசிக்கும் போது அந்த நரம்பு எப்படி துடிக்குமோ அப்படி துடிக்கிற மாதிரி ஷாட் வச்சுருப்பார். அது மாபெரும் கலைஞன். பர்சனலாக வந்து இவரை வந்து எப்போ சந்திச்சிருக்கேன் அப்படின்னா, நான் நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது இவரோட சேர்ந்து நேஷ்னல் அவார்டு வாங்குகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்ன பார்த்து வாங்கினார் அவர்? அவர் வந்து இந்தியனுக்கு சிறந்த நடிகருக்காக வாங்கினார். நான் காதல் கோட்டை சிறந்த இயக்குனருக்காக வாங்கினேன். இவர் பக்கத்தில் உட்காந்து அந்த இதை வந்து அப்படின்னு. அப்போ கூட வந்து அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் நடத்துவாங்க. விஞ்ஞான் பவன் போகிறதுக்கு முன்னாடி காலையில் ரிஹர்சல் நடத்துவாங்க. அப்போ அங்கே இருந்த பெண் வந்து காதல் கோட்டை அப்படின்னு உச்சரித்தாங்க. இவர் எழுந்து இன்னொன்று அது காதல் கோட்டை அப்படின்னு அப்படின்னு என்னுடைய மகள் கல்யாணத்துக்கு போய் அழைச்சேன். அந்த ரொம்ப தெரிந்த நிறைய பேர் வராத போதும் இவர் வந்து அதை வாழ்த்தினார். நான் மதிக்கிற என் காலத்திய கலைஞர்கள் மிக உயர்ந்த கலைஞர் ரஜினி சார். அதே மாதிரி இவரை பற்றியும் பேசுகிறதுக்கு எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை. பட் இது என்னென்னா, இவர் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது வேறு விஷயம். ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்தும் போது நெகட்டிவாக அறிமுகப்படுத்துறது செய்யவே மாட்டாங்க. பாலச்சந்திர சார் அதை அபூர்வங்களில் சுருதி பேதம்னு போடுவார். வேறு நெகட்டிவாக அறிமுகப்படுத்தப்பட்டு பாசிட்டிவாக சக்ஸஸ் ஆன மிகப்பெரிய மனிதன் அவர் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். சுருதி பேதம் அப்படின்னு போடுவார். அந்த படத்திற்கு பிறகு இவருடைய நடிப்பு எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருந்தோம். இவர் ரொம்ப வித்தியாசமாக 2-3 படங்கிறது வந்து 3 முடிச்சு அவர்கள் அதெல்லாம் வந்து வேறு மாதிரியான விஷயம். எனக்கு இவருக்காகவே நான் வந்து பல முறை ஒரு படத்தை திருப்பி பார்த்துருப்பேன். அது போன ஒரு கேள்விக்குறி. அந்த காலகட்டங்களில் போன ஒரு கேள்விக்குறி. இவரை நான் வந்து இவரை சந்தித்த முதல் சந்திப்புங்கிறது வந்து சந்தித்ததுன்னு சொல்ல முடியாது. அது நான் மதுமதி படம் பண்ணும்போது என்னென்னா, மதுமதி படம் பண்ணும்போது பிரபாகர் சார் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ பாண்டியன் அப்படிங்கிற படம்னு நினைக்கிறேன். அதனுடைய ஷூட்டிங் ஏவிஎம்மில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ பிரபாகர் சார் கேசட் கொடுத்து இவர் வாங்கிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்போது பிரபாகர் சார் என்னை வந்து வாங்க பக்கத்தில் நிற்கிறேங்க அப்படின்னாரு. அப்படி வந்து பக்கத்தில் நின்னோன்னே அப்படி திரும்பி அப்படி பார்த்தாரு, யார் இது அப்படின்னு. அப்படி திரும்பி அப்படி பார்த்தாரு. எனக்கு அப்படி இருந்துச்சு அது. டேரக்டர் அப்படின்ட்டு அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து போயிட்டோம். எனக்கு அது வந்து மனசில் அப்படியே பதிஞ்சு அப்படியே இருந்துச்சு. அப்படின்னு இன்னொரு தடவை நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கணும் ரஜினி சாரோட. ஆனால் அவர் கூப்பிடணும் ஓகே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அவர் கூப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. காதல் கோட்டை படம் பார்த்துட்டு அப்போ பேஜர்
ஓகே. அந்த நேரத்தில் அப்போ தான் செல்ஃபோன் வந்துட்டு படமே அதுக்குள்ளே தானே இருக்கும். என்னுடைய பேஜர் நம்பரை மட்டும் அவருடைய பிஏ விட்டு வாங்கிக்க சொன்னார். என் பேஜருக்கு ஒரு செய்தி வந்துச்சு. போன பிறகு என்னுடைய ஓவர் த ஃபோன் கூப்பிட்டு பெருசாக பாராட்டினார். அதுவும் முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு வந்து கோகுல் சீதை 4 ஃப்ரேம்ஸ் அங்கே தான் பார்த்தாரு. பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே அப்படி பார்த்தாரு. அப்படின்னு கூப்பிட்டாரு, ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஃபோட்டோ தான் இந்த வீட்டில் மாட்டி வச்சுருக்கேன். நினச்சது நடந்துருச்சு. அதற்கு பிறகு இவர்கிட்ட என்னென்னா அதை நான் எங்கேயாவது பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சார் எக்ஸ்ட்ரானரியான பிரில்லியண்டான ஒரு மனிதர் சார் நான் பார்த்ததில் அவர். நான் வந்து ஒரு ஹிந்தி படம் ஷூட்டிங்காக ஹைதராபாத் போயிருக்கேன். இவர் ஒரு படத்தில் சுந்தர் சி சார் டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அருணாச்சலத்தில் நடிச்சிட்ருக்காரு. ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. நான் யதார்த்தமாக போனவன் இங்கே என்ன ஷூட்டிங் நடக்குதுன்னு போயிட்டு அங்கே வண்டியை விட்டு இறங்கி போய் கூட்டத்தோட கூட்டம்னா ரஜினி சார் இருக்கார். இவர் பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி சுற்றி பாருங்கள், எவ்வளோ கீன் அப்சர்வேஷன் பாருங்கள். பேசிகிட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு எங்கேயுமே அவர் லுக்கு ஸ்டே ஆகவே இல்லை. சும்மா ஒரு பாசிங் லுக் தான் வந்துச்சு அந்த க்ரௌட் மேலே. திரும்பி பார்த்துட்டு ஒருத்தர் கூப்பிட்டு அப்படி சொல்கிறாரு, அகத்தியன் நிற்கிறாரு, கூப்பிட்டுவாங்க அப்படின்னு. எனக்கு கை மாட காலம் உள்ளே கூட்டு போய் உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஃப்ளெக்டரை எடுத்து போட்டு, வெயில் நல்ல வெயில், அது கீழே சேர் போட்டு உட்கார சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துருக்கோம். சார் நிறைய பேசுகிறாரு சார். பேசுகிறாருன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வெளியில் வாங்கணுங்கிறதுக்காக பேசிட்டு, நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோங்கிறத வெளியில் வாங்கணுங்கிறத பேசிட்டு, நான் ரொம்ப முட்டாளத்தை நம்ம பேசுகிறணும் அப்படின்னாரு. எனக்கு கை காலெலாம் ஆடி போச்சு. பதில் சொல்லவே முடியாது. இதுக்கு அது வேணுங்கிறதுக்கு பேசுகிறாருன்னு தெரியுது. ரொம்ப ஆழமான புத்திசாலியான மனிதர் அப்படிங்கிறது தான் அதை நான் கண்டுபிடித்தேன். அதனால் அதுக்கு பிறகு வந்து ஒரு படப்பிடிப்பில் வந்து அவரும் நானும் பக்கத்து அறைகளில் தங்கியிருக்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. அவ்வளோதான் அது. அதுக்கு பிறகு அவரை வந்து நான் நேரடியாக சந்தித்ததில்லை. என்னுடைய பொண்ணு விஜயலட்சுமி அவரோட படத்தில் அவரோட வந்து அந்த படம் வந்து ஏதோ காரணத்தினால் கைவிடப்பட்டது. ஒரு 2 நாள் நடிச்சிருக்காங்க. அப்போ வந்து விஜய்கிட்ட எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அப்புறம் வந்து நேரடியான தொடர்பு இல்லை. நான் காலந்தோறும் காவேரின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். காவேரி வந்து இதில் குடகளை புறப்பட்டு பூம்புகார் வர வரைக்கும் 805 கிலோமீட்டர் அதனுடைய இது. அந்த 805 கிலோமீட்டர் அதனுடைய போக்கு இருக்கு இல்லையா, நதியின் போக்கு இருக்கு இல்லையா, அதில் அந்த கரைகளில் நடந்த சரித்திரம் வாய்ந்த இலக்கியம் சம்மந்தப்பட்ட அப்புறம் இன்றைய அரசியல் சம்மந்தப்பட்ட காவிரியினுடைய டிஸ்பியூட் இருக்கு இல்லையா, நதிநீர் பங்கீடு டிஸ்பியூட் இருக்கு இல்லையா, இது பற்றி எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு புத்தகம் ஒன்று வந்து எழுதியிருக்கேன். அது நிறைய பேருக்கு ஆச்சரியம் என்னன்னா, உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், சினிமாவுக்கு அதுக்கு அப்படிம்பாங்க. என்னுடைய தனிப்பட்ட படிப்பில் அது நான் பண்ண ஒரு விஷயம். அது ஒரு இது. அந்த புத்தகத்தை தமிழ்நாட்டினுடைய ஒரு விஐபி, அவர் யாருன்னு இங்கே குறிப்பிட வேண்டாம், அவரை வந்து சந்திக்க போகும்போது அவரை சந்திக்க வேண்டிய அந்த குறிப்பிட்ட காலகட்டம் வந்து அவர் கொடுக்கப்பட்ட காலகட்டம் வந்து ரொம்ப அவசரமான காலகட்டம். ஓகே. அவர் சந்திக்க போகும்போது ஏதாவது புத்தகங்கள் வேணுங்கிற நிர்பந்தம் அவருக்கு ஏற்படுது. அது ஒரு இரவு நேரத்தில் அந்த புத்தகங்கள் வேணுங்கிற நேரம். ஏன்னா என்கிட்ட எப்போதுமே நிறைய புத்தகங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன லைப்ரரி மாதிரி வச்சுருப்பேன். அதனால எனக்கு யார் மூலமாகவோ ஒரு ரிக்வஸ்ட் வருது, உங்கள்கிட்ட இருந்து சில புத்தகங்கள் கொடுக்க முடியுமான்னு. நான் வந்து மிக சிறந்த புத்தகங்கள் தேர்ந்தெடுத்து நான் கொடுத்து அனுப்புகிறேன். எதுக்கு சொல்ல வர்றேங்கிறதுக்காக சொல்கிறேன், கொடுத்து அனுப்புகிறேன். அதில் நான் கொடுத்து அனுப்பின புத்தகங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய, ஏன்னா இவர் மூலமாக தான் எனக்கு ஒரு புத்தகம் அறிமுகமாச்சு, லிவிங் வித் த ஹிமாலயன் மாஸ்டர்ஸ். ஓகே. அந்த புத்தகத்தை நான் இவர் சொன்ன பிறகு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வரைக்கும் நான் மற்றவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த புத்தகங்களை வந்து நான் என்னுடைய லைப்ரரியிலேருந்து ஒரு 7-8 புத்தகங்கள் வந்து பெரிய பெரிய விஷயங்களை உள்ளடக்கிய புத்தகங்களாக தேர்ந்தெடுத்து, ஏன்னா போகிற ரஜினி சாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட என்னுடைய இதை மட்டும் காவிரியும் சேர்த்து வச்சு அனுப்பினேன். அவர் வந்து அனைத்து புத்தகங்களையும் வந்து இது எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை மட்டும் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா புத்தகங்களையும் எனக்குமே திரும்பி வந்துச்சு. அப்போ எவ்வளோ வரசியஸ் ரீடர் பாருங்கள், எவ்வளோ படிக்கிறாரு, எவ்வளோ நிறைய படிக்கிறாரு அப்படின்னு பாருங்கள். என்ன இதையெல்லாம் பொதுவாக ஜென்ரலான விஷயம் வந்து நடிப்பில் வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து இவருக்கு இருக்கிற மரியாதை மக்கள்கிட்ட அதெல்லாம் இறைவனுடைய மிகப்பெரிய அருள். வணங்கத்துக்கு ஒரு மனிதன் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர்.
உங்களுடைய படங்கள் ஆரம்பித்து நீங்கள் பார்த்து வியந்த மனிதர்கள் வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஸோ இதே ஆரோக்கியத்தோடு இன்னும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும், நல்ல நல்ல படங்களை நடிக்கணும், முடிஞ்சால் சீக்கிரமாக ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்கள், அதுக்கும் நாங்கள் காத்துட்ருக்கோம். ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டதுக்கு. உங்களுக்கு நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. இந்த நேரத்தை ரொம்ப இனிமையானதாக்குனீங்க. வழக்கமாக ஒரே ரூட்டில் பேசாமல் எங்கெங்கேயோ வெளியில் போய் நிறைய பேசணும், அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு சூழ்நிலையில் பேசுவதற்காக காலம் அனுமதிக்கட்டும். கண்டிப்பாக. நன்றி. ரொம்ப நன்றி சார். நன்றி.